நன்றி, அனைவருக்கும் நன்றி. முறைக்கிறாங்க, ஏன்னா அண்ணன் வந்து 4:30 மணிக்கே ஷார்ப்பாக வந்திருக்காங்க. இந்த நிகழ்வு மட்டுமல்ல, எல்லா நிகழ்விற்கும் குறித்த நேரத்திற்கு செல்வது என்பது அவருடைய இயல்பு. எங்களுடைய இயல்பும் அதுதான். ஆனால் அவர்களுடைய நிகழ்வுக்கு சென்று வந்ததால் தான் என்னுடைய தாமதம் என்பதையும் நான் பதிவு செய்து, மிக குறுகிய காலகட்டத்தில் சிறப்பானதொரு கருத்தரங்கத்தை மிக ஆழமான நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாணவரணியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்வை மிகப்பெரிய சிரமம் எடுத்து எப்படியாவது மிக சிறப்பானதொரு நிகழ்வாக நடத்தி காட்ட வேண்டும், இது ஒன்றிய அளவிலே ஒரு அதிர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் முனைப்பை காட்டி இந்த பணியை தன் மேற் போட்டுக்கொண்டு செய்து சிறப்பாக வடிவமைத்திருக்கக்கூடிய தலைமையேற்றிருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில மாணவரணி செயலாளர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் பால சசிகுமார் அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாநில மாணவரணி துணை செயலாளர் சகோதரர் கோபிநாத் அவர்களே, நீட் எதிர்ப்பு கருத்தரங்க கூட்டத்தின் தலைமையை முன்மொழிந்த மாநில மாணவரணி துணை செயலாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, வழிமொழிந்த மாநில மாணவரணி துணை செயலாளர் சகோதரர் அன்புநிதி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய எஸ்எம்ஐயின் மாநில செயலாளர் அருமை சகோதரர் கோவை அம்ஜத் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில துணை செயலாளர் சகோதரர் அசாருதீன் அவர்களே, திராவிட மாணவர் கழகத்தினுடைய மாநில செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் செந்துரபாண்டியன் அவர்களே, RSFின் மாநில துணை செயலாளர் சகோதரர் நெப்போலியன் அவர்களே, NSUஐ மாநில தலைவர் சகோதரர் சின்னத்தம்பி அவர்களே, ASFனுடைய மாநில துணைத் தலைவர் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் அருமை சகோதரி ஸ்னேகா அவர்களே, SFஐயின் மாநில செயலாளர் சகோதரர் அரவிந்தசாமி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை நூலால் ஒட்டுமொத்த நூலின் ஆதிக்கத்திற்கும் சவால் விட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக பொருளாளர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் செந்திலதிபன் அவர்களே, தொடர்ந்து நீட் என்ற சொல்லை ஒன்றிய அரசு கொண்டு வந்த காலகட்டத்திலிருந்து களத்தில் நின்று மாணவர்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாணவரணியின் மாநில செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பெருமதிப்பிற்குரிய அண்ணன் CVMP எழிலரசன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த நிகழ்வு மட்டுமல்ல, நீட் எதிர்ப்பு களத்தில் தொடர்ந்து எந்த இடத்திலெல்லாம் மாணவர்களோடும் இளைஞர்களோடும் நிற்க வேண்டிய சூழல் வருகிறதோ அந்த எல்லா களத்திலும் நின்று சட்டமன்றத்திலும் நம்முடைய குரலாக ஒலிக்கக்கூடிய அருமை அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கும், இறுதியிலே இந்த நிகழ்வில் நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய வடசென்னை கிழக்கு மாவட்ட மாணவரணியின் பொறுப்பாளர் சகோதரர் வினோத்குமார் அவர்கள் உள்ளிட்ட தோழமை கட்சிகளுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம். அருமை தோழர்களே, நிறைய இளைஞர்களும் மாணவர்களும் வந்திருக்கீங்க. எதற்காக இங்கே நாம் கூடியிருக்கிறோம் என்பது நீங்கள் அனைவருமே அறிந்த செய்திதான். ஆனால் இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கம் என்பது நீட் எதிர்ப்பு என்பதை தாண்டி நீட்டை ஒழிக்கின்ற வரை தமிழ்நாடு ஓயாது என்ற குரலை வலுவாக எழுப்புவதற்காக தான் இந்த கருத்தரங்கத்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதிலும் சிறப்பாக இதற்கு முன்பே ஒரு பேச்சு போட்டியை இணைய வழியிலே நடத்தி, கட்டுரை போட்டியை இணைய வழியில் நடத்தி அந்த தோழர்களுக்கும் இங்கே பரிசளிப்பு விழா நடக்கிறது. இது எல்லாமே எதற்காக தமிழ்நாடு செய்து, எல்லா மாநிலங்களும் இருக்கு, எல்லா மாநிலத்திலையும் நீட் தேர்வு இருக்கு. ஆனால் தமிழ்நாடு நீட்டை எதிர்த்து இன்னைக்கு போராடுச்சு அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நாம் இந்த போராட்டத்தை தொடங்கல. அது மதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், காங்கிரஸ்லையுமே குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே இன்றைக்கு நாம் இந்த போராட்டத்தை தொடங்கல. அதுவும் திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை நீட் என்ற சொல் வந்த தேதியிலிருந்து இன்றைக்கு வரை தொடர்ந்து நீட் எதிர்ப்பு களத்தில் நிற்கக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு. அப்ப இவங்க நம்ம கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, தமிழ்நாடு மட்டும்தானே எதிர்க்கிறீங்க, மற்ற மாநிலத்தை பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன கேட்கிறோம்னா, தமிழ்நாடு மட்டும் எதிர்க்கல, எல்லா மாநிலமும் எதிர்க்க தொடங்கி விட்டது, நீட்டை ஒழித்தே தீருவோம் என்ற குரலோடு எல்லா மாநிலங்களும் நிற்கிறது. ஆனால் மற்ற மாநிலத்துக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு, மிகப்பெரிய வேற்றுமை இருக்கு. அது என்ன வித்தியாசம், என்ன வேற்றுமைன்னு கேட்டீங்கன்னா, ராஜஸ்தானில் மாணவர்கள் போராடுகிறார்கள், பெற்றோர்கள் போராடுகிறார்கள்.
குஜராத்தில் மாணவர்கள் போராடுகிறார்கள், பெற்றோர்கள் போராடுகிறார்கள். மகாராஷ்டிராவில் மாணவர்கள் போராடுகிறார்கள், பெற்றோர்கள் போராடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஊபியில கூட இன்றைக்கு மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அப்ப எல்லா வட இந்தியா மாநிலங்களிலுமே மாணவர்களும் பெற்றோர்களும் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரே வித்தியாசம் என்னன்னா, அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில அரசு அவர்களோடு இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்மோடு சேர்ந்து நம்முடைய மாநில அரசும் நீட்டை எதிர்க்கிறது. நீட்டை ஒழிப்போம்னு நம்ம சொல்றதுக்கும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாநில முதலமைச்சர் என்பதை தாண்டி என் பிள்ளைகள் என்ற இடத்திலிருந்து, தந்தையின் இடத்திலிருந்து நான் இந்த நீட்டை ஒழிப்பேன் என்ற குரலாக நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் ஒழிக்கிறார் என்று சொன்னால் அதுதான் தமிழ்நாடு. இதுதான் உங்களுக்கு புரியல. இது என்ன எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்களே அப்படின்னா, நீட்டை பற்றி மிக முக்கியமான ஒரு 3 செய்திகளை நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா நம்ம இதை எப்படி சுருக்கி பார்க்குறோம்னா, ஒரு சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்ற வகையில தான் பார்க்குறோம். சில முற்போக்காளர்கள் கூட சமூக நீதிக்கு இது எதிரானது அப்படின்ற அளவில் பார்க்குறோம். நிச்சயமாக கிடையாது. நீட் என்பது முதலில் சமூக நீதிக்கு எதிரானது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மாநில சுயாட்சிக்கு எதிரானது தான் இந்த நீட் தேர்வு. மாநிலத்தை இல்லாம செய்யறது, மாநிலத்திற்கான உரிமையை காலி செய்யறதா இந்த நீட்டோட வேலை. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கார்ப்பரேட்டுகளை வளர்த்து விடுவதற்காக தான் இந்த நுழைவுத் தேர்வை ஒன்றிய பிஜேபி அரசு வலுக்கட்டாயமா கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த 3 காரணத்தையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எத்தனை பேர் அந்த நூலை வாசித்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியல. நான் இப்ப சமீபத்துல தான் வாசிச்சேன். ஸ்டேட்டஸ் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு ஆங்கில நூல். அதை எழுதினவர் லண்டனை சார்ந்த ஒரு மருத்துவர். அவர் பேராசிரியராகவும் இருந்தவர். ஹூ என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல அவர் ஒரு சேர் பர்சனாக இருந்தவர், மெம்பராக இருந்தவர். அவர் எழுதக்கூடிய அந்த புத்தகத்துல ஸ்டேட்டஸ் சிண்ட்ரோம், அந்த பேரை கேட்டாலே தெரியும், நிறைய சிண்ட்ரோம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நோய், இந்த நோயினுடைய அறிகுறின்னு. இது என்ன ஸ்டேட்டஸ் சிண்ட்ரோம் அப்படின்னா, அவர் பல நாடுகளை பற்றிய அதனுடைய சுகாதாரத்தை பற்றி ஆய்வு செய்து, ஸ்டேட்டஸ் அப்படின்னா தகுதி, சிண்ட்ரோம் அப்படின்னா நோய் அறிகுறி, அந்தந்த தகுதிக்கு ஏற்ப நோய் வருகிறது, அவரவர் தகுதிக்கு ஏற்பதான் அவங்களுடைய வாழ்நாள் இருக்குன்றத ஒரு ஆய்வாக செய்து அந்த நூலை வெளியிடுகிறார். இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டா, அவர் சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு மாநிலத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ நோய் வருது அப்படின்னு சொன்னா வசதி மிக்கவர்கள் அந்த நோயிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். அது என்ன நோயா இருக்கலாம். வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய ஒரு பேண்டமிக்கோ அல்லது ஒரு எபிடம் டிசீஸ்ல இருந்தோ தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் வசதி குறைவாக இருக்கக்கூடியவர்கள் முதலில் அந்த நோய்க்கு பலியாகக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். என்ன காரணம்னா, அந்த சுகாதாரத்துறையையோ அந்த மருத்துவமனையையோ அணுகக்கூடிய இடத்தில் ஏழை எளியவர்கள் கிடையாது. இது ரொம்ப எளிமையான விஷயம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த நூலை அவர் எழுதிய ஆண்டு 2005. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் முழுவதிலுமே ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய எட்டாத தூரத்தில் எட்டாக்கனியாக இருந்த மருத்துவத்தை மிக அருகாமையில் கொண்டு வந்து நீங்க எல்லாருமே மருத்துவம் பார்க்கலாம் என்று அரசு மருத்துவமனைகளையும் அரசு சுகாதார கட்டமைப்பையும் வலுவாக ஏற்படுத்திய முதல் மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான். அப்ப லண்டன்ல இருக்கவருக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, மேலை நாடுகள்ல கூட அந்த வசதி இன்றைக்கு வரல. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, மருத்துவ வளர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டாதான் ஏன் நீட்டை நம்ம எதிர்க்கிறோம்னு தெரியும். நீங்க எல்லாருமே கிண்டியில இப்ப வந்திருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை, அந்த மருத்துவமனை சும்மா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்த மருத்துவமனை செட்டப்ல இல்ல, அது ஏதோ ஒரு பெரிய மல்டிநேஷனல் லெவல் காம்ப்ளெக்ஸ்குள்ள போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங்ல கட்டியிருக்காங்க. இதுதான் தமிழ்நாடு இப்பதான் இப்படி இருக்கான்னு கேட்டா, தமிழ்நாட்டினுடைய எல்லா மருத்துவ கட்டமைப்பையுமே நம்ம அப்படிதான் மாத்திருக்கோம். 24 மணி நேரங்களும் இங்க இருக்கக்கூடிய அரசு சுகாதார மையங்கள் இயங்கிட்டு தான் இருக்கும். தீபா சின்ஹா என்ற ஒரு ஆய்வாளர், அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா ஆய்வு நடத்துறாங்க இந்தியா முழுவதும் எப்படி இருக்கு சுகாதார கட்டமைப்புன்னு. அவங்க வெளிப்படையா அவங்களுடைய புத்தகத்துல எழுதுறாங்க. அதை எடுத்து அமர்த்தியா சென் அவருடைய கட்டுரையில பதிவு செய்யறாரு. உத்தரப்பிரதேசத்துக்கு போறாங்களாம், சுகாதார மையங்கள் பூட்டி இருந்துச்சு, பேட்டி எங்களால எடுக்க முடியல. வட இந்திய மாநிலங்களில் பெரும்பாலும் பிரைமரி ஹெல்த் சென்டர் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூடி இருந்தது. தமிழ்நாட்டுக்கு வந்த 24 மணி நேரமும் அது இயங்கிக் கொண்டே இருந்தது. அப்ப எனக்கு இன்னும் அந்த அம்மா சொல்றாங்க, தீபா சின்ஹா, எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னு கேட்டா, ₹1 கூட செலவில்லாமல் அவர்கள் மருத்துவம் பார்க்கிறார்களாம் அப்படின்னு அவங்க ஆச்சரியமா எழுதுறாங்க. அந்த கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறது ஒன்றிய பாசிச பிஜேபி அரசுக்கு பொறுத்துக்க முடியல. அவங்க டார்கெட் அப்படின்றது மருத்துவர்களை உருவாக்காமல் தடுப்பது மட்டுமல்ல,
ஒட்டுமொத்த மருத்துவ கட்டமைப்பை சிதைப்பது. அப்ப இதை புரிந்து கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கு. மற்றவங்கெல்லாம் நீட் வேண்டான்னு ஏன் இன்னைக்கு பேசுறாங்கன்னா அதுல குளறுபடி இருக்குன்னு வேணான்றாங்க. நீட்லோடைய பேப்பர் லீக் ஆயிடுச்சு, நீட்டினுடைய கேள்வித்தாள் கசிந்து விட்டது, நீட்ல வந்து மிகப்பெரிய கோளாரோ ஒரு ஸ்கேம் என்று சொல்லக்கூடிய ஊழல் நடந்திருக்குன்னு வேணான்றாங்க. ஆனா தமிழ்நாடு என்ன தெரியுமா சொல்லுது? நீட்டில் குளறுபடி என்பதல்ல, நீட்டே குளறுபடிதான் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய ஸ்டாண்டர்ட். அதற்கு காரணம் நான் சொன்ன மாநில சுயாட்சி. வந்திருக்கக்கூடிய எல்லாருமே சான்றோர் பெருமக்கள் தான், இளைஞர்களும் நன்றாக படித்தவர்கள், சகோதரி ஸ்னேகா போன்றவர்கள் எல்லாம் வழக்கறிஞர்கள். எனவே உங்களுக்கு எளிமையா புரியும். இந்திய அரசமைப்பு சட்டத்துல மொத்தம் 3 லிஸ்ட் இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். மாநில பட்டியல், ஒன்றிய பட்டியல், ஒத்திசைவு பட்டியல். இதுல மாநில பட்டியல்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட்ல நல்லா கேட்டுக்கோங்க இளைஞர்களும் மாணவர்களும், நம்முடைய மருத்துவமனைகள் என்று சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், சுகாதாரம் என்று சொல்லக்கூடிய பப்ளிக் ஹெல்த் கேர், டிஸ்பென்சரிஸ், இது எல்லாமே ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. மருத்துவமனைகளும் மருத்துவ சுகாதாரமும் மாநில பட்டியல்ல இருக்கு. இது இன்னும் நான் சுருக்கமா சொல்றேன். ஒரு கடை வைக்கிறோம், அந்த கடை வந்து கடை ஓனர் நம்ம, கடைக்கு எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது நம்ம, கடைக்கு வாடகை கொடுத்து கூட எடுத்துக்கலாம், லீஸுக்கு கூட எடுத்துக்கலாம். அந்த கடை நம்மளுது. கடையில் இருக்கிற பொருளெல்லாம் நீங்கள் வாங்கி போட்டது. கடையில் யார் வியாபாரம் பண்ணணும்னு அந்த கடைக்கார வியாபாரியை மட்டும் எதிர்த்த கடைக்கார அப்பாயிண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நமக்கு ஆத்திரம் வருமா வராதா? அது மாதிரி நியாயமா? கடை என்னது, காசு என்னது, பொருள் என்னது, வியாபாரம் மட்டும் அவர் வந்து பண்ணுவாருன்னு சொன்னால் உண்மையாகவே மான உணர்ச்சி இருக்கக்கூடியவர்களுக்கு கோபம் வரும்ல. அப்போ தமிழ்நாடு ரொம்ப இப்போ என்ன எளிமையாக கேட்குறோம்னா, மருத்துவமனை எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த மருத்துவமனையை கட்டினது நாங்கள், மருத்துவமனைக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கி போட்டது நாங்கள், உபகரணங்கள் எல்லாம். அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இடமோ அந்த வரியோ நாங்கள் கட்டினது. அப்போ மருத்துவமனை எங்களுது. அந்த சுகாதாரம் கெட்டு போயிடுச்சுன்னா நேராக மோடியவா கேள்வி கேட்பாங்க? ஒன்று வேணாம், உத்தரப்பிரதேசத்தில் ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமல் பச்சிளம் குழந்தைங்க செத்து போனாங்க. அங்கே இருக்கக்கூடிய சாமியார் என்ன சொன்னார்னா, முதலமைச்சர் அவர் தான் சாமியார், அவர் தான் முதலமைச்சரும். அவர் என்ன சொன்னாருன்னா, இதுக்கு என்னங்க பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க டீல் பண்ணாங்க. குஜராத்தில் ஹாஸ்பிட்டல் வெளியே வச்சு பிரசவம் நடக்குது. அப்போ ஹாஸ்பிட்டல் உள்ள யாருக்கு வைத்தியம் பார்க்குறாங்கன்னா மாட்டுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த சிஸ்டத்தை கேள்வியே எழுப்ப முடியல. ஆனால் உண்மையாகவே யாரை கேள்வி எழுப்பணும்னா ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் தான் கேட்க முடியும். நேராக போயிட்டு மோடியை கேட்க முடியாது. அப்போ எங்களோட சுகாதார கட்டமைப்பு கெட்டு போச்சுன்னா நீங்கள் எங்கள் மாநில முதலமைச்சர் தான் கேள்வி கேட்பீங்க. மருத்துவமனை எங்களுது, உபகரணம் எங்களுது, வரி எங்களுது. ஆனால் யார் அந்த மருத்துவமனையில் மருத்துவராக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் ஒன்றிய பாசிச பிஜேபி அரசு தேர்ந்தெடுக்கும் என்று சொன்னால் இது பச்சை அயோக்கியத்தனம் என்பதை தான் நீட் என்ற பெயரால் இன்றைக்கு திணித்திருக்கிறார்கள். அதை தான் தமிழ்நாடு எதிர்க்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக மாநில உரிமையை இவங்க காவு வாங்குறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம், கார்ப்பரேட்டுகளை ஒரு மாஃபியா மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரோட்டில் உட்காந்து கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணுற மாதிரி நீட் கேள்வித்தாளை விற்றுருக்காங்க வட இந்தியாவில். அதுவும் எப்படி? 1 லட்சம்னா பாதி கேள்வித்தாள், 3 லட்சம் கொடுத்தா முக்காவாசி, 5 லட்சம் கொடுத்தா முழு கேள்வித்தாள். இதில் என்ன கொடுமை நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா இது எதுக்கு நமக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னு கேட்டால், கேள்வித்தாள் கசிந்தது, மாட்டினாங்க, அதெல்லாமே ரெண்டாவது. இந்த தேர்வுக்கு என்ன தெரியுமா பேர்? நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். தகுதியை கண்டுபிடிக்க போகிறாங்களாம். எப்படி தகுதி? காசு இருந்தால் 5 லட்சம் இருந்தால் கொஸ்டின் பேப்பர் வாங்கிடலாம், அது தகுதி. தந்தை பெரியார் என்ற ஒரு தலைவர் தான் சொன்னார், தகுதி திறமைன்னு எவனாவது பேசிட்டு வந்தால் நம்பாதன்னு பெரியார். இந்த தமிழ் சமூகத்தில், திராவிட சமூகத்தில் உன்னை ஏமாத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் தகுதியும் திறமையும். அதுக்கும் நான் சுருக்கமாக எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு 30-40 வருஷத்துக்கு நான் போகக்கூடிய இடங்கள்லாம் இதை சொல்கிறேன். ஒரு நம்மக்கிட்டே நிறைய பேர் இருப்போம், நமக்கே தெரியாமல். 30-40 வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மருத்துவம் அப்படின்றது மிகப்பெரிய தெய்வீகமான தொழில். டாக்டரை பார்க்குறப்பே கடவுள் மாறினுவாங்க. அதே போல் டீச்சர், எங்கள் அம்மா கூட ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தான். அவங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் டீச்சர்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவோம்? மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்துக்கே முன்னாடி எங்களுக்கு இல்லை, ஆனால் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே முன்னாடி குருன்னுவாங்க. இப்போ ஒரு 10 வருஷமா என்ன தெரியுமா சொல்கிறாங்க? யாராவது ஆசிரியர்கள் இருந்தால் தவறாக எடுத்துக்கக்கூடாது, இது ஏன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இந்த ஒரு 20 வருஷத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வக்கத்தவே வாத்தியார் வேலைக்கு போவாங்கன்னு மாற்றிட்டாங்க. இன்ஜினியர், அவ படித்தப்ப பொறியியல் அப்படின்னா கட்டணம் அவர் தான் கட்ட முடியும் அப்படின்ற அளவுக்கு பேசினாங்க. இன்னைக்கு என்ன பேசுகிறாங்கன்னா, ஊருக்கு 10 இன்ஜினியர் இருக்காங்க. அப்போ மருத்துவம் என்பது 50 வருஷத்துக்கு முன்னாடி நல்லதாக இருந்துச்சு, இப்போ எப்படி தகுதி இல்லாமல் போச்சு? டீச்சர்ன்றவங்க குருவா எப்படி 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, இப்போ எப்படி வக்கத்தவன் வாத்தியார் வேலைக்கு போவாங்க? நாங்கள் இன்ஜினியர் எப்படி 50 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய தொழிலாக இருந்துச்சு, இப்போ ஊருக்கு 10 இன்ஜினியர்? ஒன்றும் கிடையாது.
அவ படிச்சப்ப எல்லாம் நல்லதா இருந்துச்சு, நம்மவா படிக்கிறப்ப அவங்களுக்கு எரியுது. அதை எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியாம தகுதி, திறமை, அது இது, நீட்டு, கியூட்டு, NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு எல்லாம் கொண்டு வராங்க. இதை மற்ற மாநிலங்களுக்கு புரியறதுக்கே நாள் ஆச்சு. நீட்டை கொண்டு வந்தது 2017. இத்தனை வருஷத்துல, 7 வருஷத்துல, 8 வருஷத்துல மற்ற மாநிலங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பே தமிழ்நாடு புரிந்து கொண்டது. 2 செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன். தமிழ்நாடு புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன நடந்துச்சு நீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியுதுப்பா. தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு இப்போ இந்த இதில் கூட இப்பெல்லாம் எல்லாருமே பார்த்துட்டு மற்ற மொழிகளில் கூட யூடியூப்ல இருக்கிறத அவங்களே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அப்போ அப்படி மற்ற மாநிலத்தில் இருக்கவங்க நம்மக்கிட்ட முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, எல்லாத்தையும் முன்னாடி கண்டுபிடிச்சி என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க. என்ன தெரியுமா நாங்கள் பண்ணோம் முன்னாடியே கண்டுபிடிச்சு? இங்கே இருக்கக்கூடியவர்களை பார்க்குற போது நான் வரப்போ யோசிச்சுட்டே வந்தேன். நம்மளுடைய தலைமைகள் இருக்கும்ல, இப்போ திமுக மாணவரணின்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அதனுடைய கட்சி, திராவிடர் கழகம்னா திராவிட மாணவர் கழகம் என்ற அமைப்பு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது ஒரு பேரண்ட் பாடியாக இருக்கும், அவங்களுடைய கிளையாக மாணவரணி இருக்கும். SFIயை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்களுடைய பேரண்ட் பாடி, ASFக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த பேரண்ட் பாடின்னு சொல்லக்கூடிய அந்த தலைமை நிலையத்துக்குள் இப்போ VCKவுக்கோ அல்லது திமுகவுக்கோ, திகாவுக்கோ, கம்யூனிஸ்டுக்கோ, இந்திய கம்யூனிஸ்டுக்கோ ஒருவேளை சின்ன சங்கடங்கள் வந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் நீட் என்ற எதிர்ப்பு விஷயத்தில் எல்லா நேரத்திலும் ஒன்றாகவே நின்றிருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய பலமாக இருக்கிறது. அதை நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா புரியும். அப்ப ஏன் நமக்கு இந்த நீட் எதிர்ப்பு உணர்வு எப்படி இது அப்படியே வந்துருமா? உண்மையாகவே சொல்றேன், இந்த நீட் எதிர்ப்பு இந்த உணர்வு எல்லாம் வந்து நமக்கு அப்படியே வரதெல்லாம் கிடையாது. இந்தி எதிர்ப்பில் ஆரம்பித்த அந்த உணர்வு ஜெனட்டிக்கலா நமக்கு அப்படியே பாரம்பரியமா வந்துகிட்டே இருக்கு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த நீட் எதிர்ப்புக்காக வேலையை விட்டவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இந்த நீட் எதிர்ப்புக்காக அவர்களுடைய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இது ஏதோ நம்ம செய்யக்கூடிய தியாகம் கிடையாது. நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் செய்த தியாகத்தால் தான் மதிவதனி BSc ML என்று சொன்னால், நம்முடைய தியாகத்தால் நம் பிள்ளைங்கள் மருத்துவர் ஆகணும்ன்ற ஒற்றை நோக்கத்திற்காக மட்டும்தான் நாம் நீட்டை எதிர்த்து கொண்டே இருக்கிறோம். அப்ப தமிழ்நாடு தெரிஞ்சு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, 1938 இந்தியை எல்லா மாநிலமும் ஏத்துக்கிட்டாங்க. வான்னு ஏத்துக்கிட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் சொன்னாரு, இந்தி வந்துச்சுன்னா தமிழ் நாசமாகுன்றது என் கவலை கிடையாது, இந்தி வந்துச்சுன்னா எல்லாமே நாசமாகும் என்பதை புரிந்து கொண்ட ஒற்றை தலைவராக தந்தை பெரியார் இருந்தார். அவர் ஊட்டிய அந்த திகாவும் திமுகவும் இந்த மண்ணில் என்ன செய்தது, திராவிடர் இயக்கம் என்ன செய்ததுன்னா, உயிரை கொடுத்தாவது இந்தியை திணிப்பை எதிர்த்தே தீர்வோம்னு நின்னனாலதான் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். இங்கே ஹாலில் இருக்கக்கூடிய என்னுடைய வயது ஒத்தவர்கள் ஒரு 20லேருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, படிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். நம்ம குறைந்தது ஒரு டிகிரி படிச்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பீகார்லேயோ குஜராத்லேயோ ராஜஸ்தான்லேயோ போய் பார்த்தீங்கன்னா 20 வயசு இருக்கும், அந்த பையன் வந்து படிப்பை ட்ராப் அவுட் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பாரு. இந்தி சாதித்தது ஒன்றும் வேண்டாம், இண்டெக்ஸ் ஒன்று கொடுத்தாங்களே, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய வளர்ச்சி. பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம்லாம் எங்கே இருக்குன்னே தெரில. அவங்க எல்லாம் இந்தியை பிடித்து கொண்டிருப்பவர்கள், இன்னைக்கு பிடிச்சு தாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்தியெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்ன தமிழ்நாடு தான் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கல்வியிலும் மருத்துவ சுகாதார கட்டமைப்பிலும் இருக்கிறது. அப்ப தமிழ்நாடு 100 வருஷத்துக்கு முன்னாடி மாநிலம் முழுவதும், இந்தியா முழுவதும் இந்தியை ஆதரித்த போது எதிர்த்த மண் தமிழ்நாடு. இந்தியா முழுவதும் எதுக்கு இடஒதுக்கீடு, எதுக்கு கோட்டா, எதுக்கு மெரிட்னு கேட்டப்ப 69% இடஒதுக்கீட்டை சட்டமாக பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அதே போலதான் நுழைவுத் தேர்வை எல்லா மாநிலமும் கேட்டுட்டு தலையாட்டினப்ப எந்த விதமான நுழைவுத் தேர்வும் எங்களுக்கு தேவையில்லை என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இட்ட கையெழுத்தால் தான் இன்றைக்கு பொறியாளர்கள், மருத்துவர்கள் எல்லாரும் உருவாகி இருக்காங்க. இப்படி பாரம்பரியமாக எதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்காக நிற்கிறதோ அதை எதிர்த்து இந்த மண்ணில் நின்ற இயக்கமாக திராவிடர் இயக்கம்தான் இருக்கிறது என்று சொன்னால், அந்த உணர்வின் பேர்ல தான் நம்ம நீட்டை எதிர்க்கிறோம். நம்முடைய போராட்டம் வெல்லுமா வெல்லாதா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். நிச்சயம் வெல்லும் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். தந்தை பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறியதற்கு காரணமே இடஒதுக்கீடை பற்றிய புரிதல் உனக்கு இல்லை, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம்னா உங்களுக்கு என்னன்னு விளங்கல, நீங்கள் எல்லாரும் பார்ப்பன மயமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தோல்ல இருக்க துண்டை தூக்கி உதறிட்டு பெரியார் காங்கிரஸை விட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த காங்கிரசினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி சொல்லுகிறார், இந்தியா முழுவதும் பெரியாரை கொண்டு போய் சேர்ப்பது எங்களுடைய வேலைன்னு காங்கிரஸ் சொல்லுது. எங்க நின்று சொல்றாருன்னா, சேரன்மாதேவி குருகுலத்தை எதிர்த்த அந்த திருநெல்வேலி மண்ணில் நின்று
நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி சொல்லுகிறார், அவர்தான் இதையும் சொல்லுகிறார். எந்த மாநிலத்திற்கு நீட் தேவையில்லையோ அந்த மாநிலத்திற்கு நிச்சயமாக நீட் விலக்கை கொடுப்போம் என்று தேர்தலில் அவர்களுடைய வாக்குறுதியில சொன்னாங்க. இப்பதான் அவங்க இல்லையே ஆட்சியிலேயே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்ப அவங்க ஆட்சியில இல்லைன்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் பிரதமருடைய நாற்காலியும். அவர் உட்கார்ந்து இருக்கல, 2 பேர் தான் அவரை தூக்கி உட்கார வச்சிருக்காங்கன்றதும் அதே அளவுக்கு உண்மை. அப்ப மாநில உரிமையை பற்றி, மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிற போது நம்முடைய குரல் நீதிமன்றத்திலும் ஒலிக்க வேண்டும், சட்டமன்றத்திலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள், நாடாளுமன்றத்திலும் அது ஒலிக்க இருக்கிறது. அது அனைத்தும் சேர்ந்து நீட்டை ஒழிக்கின்ற வரை நம்முடைய மாணவர் அமைப்புகளின் போராட்டம் தொடரும். நிச்சயம் இந்த களத்தில் வெல்வோம். நன்றி, வணக்கம்.